அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய சூரிய மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ இருக்குங்க. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் நடந்து 15 நாளைக்குள்ளேயே சந்திர கிரகணமும் நடக்கிறதுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணத்தால் இந்தியாவில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? அதாவது தோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகண நேரத்தில். அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தை குறித்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த சூரிய கிரகணம் அன்று வேறு நீங்கள் தனியாக ஏதாவது கடைபிடிப்பீங்களா? அதாவது ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாது. ஒரு சிலர் இந்த நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கு எல்லாம் காரணமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்மாவோ பாவமோ தோஷமோ ஏதோ ஒரு விஷயந்தாங்க காரணமாக இருக்கும். அடிக்கடி நம்ம வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இல்லை திடீரென ஒரு விபத்து நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அது எதிர்மறையான விளைவு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம தோஷ நிவர்த்தி செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க. இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. இது மாசி அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் வந்திருக்கு. இந்த கிரகணம் அப்படின்னு இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குது. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26 மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்குது. மேலும் பிப்ரவரி 17 அன்று 7:57 மாலை இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இரவில் நடக்க இருக்கு. அதாவது இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக காண முடியாது. ஆனால் இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீஷியஸ் இந்த மாதிரி நாடுகளில் தான் காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரிய ஒளி சந்திரனால் பகுதி அல்லது முழுமையாக மறைக்கப்படுறதால பகல் நேரத்திலேயே மாலை நேரம் போன்று வெளிச்சம் குறைந்து காணப்படும். இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும், ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கவும் கூடாது. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் போகிறதையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது தெரியாததுனால நம்ம இந்தியாவில் பெரிதாக எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் நாம் பார்த்தது போல் அண்டார்டிகா தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்துக்கு பிறகு இந்த பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளின் கருத்துப்படி கிரகணங்கள் எப்போவுமே ஜோடியாகவே நிகழுமா. அதாவது இந்த கிரகணம் நிகழ்ந்த 2 வாரத்துக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சிலி, அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில், கானா மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளில் நெருப்பு வளைய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல்
இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரகணத்தை பொறுத்து, கிரக நேரத்தை பொறுத்து இது பாதிப்பை ஒரு சில ராசிகளில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தோஷ காலம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்மீக நூல்களின்படி, வேதங்களின்படி சூத காலத்தில் எந்த வழிபாடும் பாராயணமும் செய்யப்படுறது இல்லை. சூத காலத்தில் வீட்டில் சாதாரணமாக வேலைகளை செய்யலாம், தியானம் செய்யலாம், மந்திரங்களை சொல்லலாம். அந்த நேரத்தில் தர்ப்பை அல்லது துளசி இலைகளை உணவில் வைக்க வேண்டும். சூரிய கிரகணமே முன்பு இருந்த இந்த காலத்திலெல்லாம் கோவில்களின் கதவுகள் மூடப்படும். அதே போல் வீட்டிலும் இந்த விதமான வழிபாடுகளும் செய்ய வேண்டாம். வீட்டில் எந்த விதமான வழிபாடுகளும் செய்ய வேண்டாம். கடவுளினுடைய பெயரை உச்சரித்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூத காலம் 12 மணி நேரம் இருக்கும் என்பதால் கிரகணம் தோன்றும் முன்பு எளிமையான, எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவை சாப்பிடலாம் அல்லது பழங்களை சாப்பிடலாம். அதே போல் சூதகாலம் முடிந்து கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்து குளித்து புதிதாக சமைத்து சாப்பிடலாம். இந்த வீட்டை சுத்தம் செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்து சுத்தம் செய்கிறது இன்னமும் நல்லது. குறிப்பிட்டு இந்த சூதகால நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடியுதோ அதுக்கு முன்னதாக 2 மணி நேரம், பின்னதாக 2 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்றது தான் நல்லது. இது விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக நம்மளாம் கடைப்பிடிக்க வேண்டியது இந்த மாதிரியான தகவல்களை தான். சரி, இந்த முழு சூரிய கிரகணம்னா என்ன? சூரியன் முழு சுற்றுப்பாதையும் சந்திரனால் மூடப்பட்டிருக்கும் போது இது நிகழுது. இதன் போது சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது சிறிய பகுதியை மட்டுமே உள்ளடக்கும். மேலும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமே முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன? இதில் சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கிறது. இந்த வகையான கிரகணத்தின் போது சூரியன் ஒரு பகுதி இருட்டாகவும் மீதம் இருக்கக்கூடிய சூரியனின் பகுதி பிரகாசமாகவும் தோன்றும். வளைய சூரிய கிரகணம். இந்த வகையான சூரிய கிரகணம் அரிதாகவே நிகழுது. இதில் சூரியனின் வெளிப்புற பகுதி மங்கலான ஒளியாக தோன்றும். அதே நேரத்தில் மையம் இருட்டாக தோன்றும். இது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணம் பூமியினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நேரங்களில் நடக்கலாம். மற்றும் இதனை காண்பதற்கு முன்பு சரியான காப்பு கண்ணாடிகளை நம்ம அணிஞ்சுக்கணும். கண்ணாடி இல்லாமல் பார்க்கறது கண்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இந்த சூரியனை பார்வையிடுவது கண்களுக்கு மிக ஆபத்து. 2026 இந்த சூரிய கிரகணம் என்பது முழு சூரிய கிரகணம் அப்படின்னும், இது சூரியனை முழுமையாக மறைக்கும் ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணம் உலகளவில் வானியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானி கலைஞர்களினுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த கிரகணம் நாம் முன்பு பார்த்தது போல் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித குலத்தினுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம். 2026 சூரிய கிரகணம் இந்தியாவில் நேரடியாக காண்பது சவாலானதாக ஒன்று அப்படின்னும், தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் உதவியோடு நாம் இந்த அற்புதமான நிகழ்வை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இந்த கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக அந்த என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இந்த கிரகண நேரத்தில் நிறைய விஷயங்களை கடைபிடிச்சிருக்காங்க. அது அவர்களுக்கு இந்த வானியல் பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி தெரியுதோ தெரியலையோ, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய கடைபிடிச்சிருக்காங்க. இப்போது நாமும் அது மாதிரி கடைபிடிக்கிறது தான் ரொம்பவே சிறப்பான முறைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.